ஒரு விசை தயவாக எல்லாருடைய மைக் மியூட்ல வைத்துக் கொள்ளும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இப்ப ஆரம்பிக்க இருக்கிறோம். ஓகே, வருகை தந்திருக்கிற உங்களுடைய அன்பான வரவேற்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மேன்மை அடைவதாக. ஒரு கணம் நம்ம தலைவணிங்க இருந்து ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்புள்ள தகப்பனே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு நீர் தந்த புதிய நாளுக்காகவும், இந்த நாளிலே தகப்பனே உம்முடைய வழி நடத்துதலை காணவும், எங்களை நீர் சுகபத்திரமாய் காத்து தேவரீர் எங்களோடு கூடவே நித்தமும் நீர் எங்களை வழி நடத்துகிறதுக்காகவும், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி வருவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நடைபெறுகிற இந்த கூட்டத்தை உடைய கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். நீரே ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்படுங்க. உடைய திவ்ய வார்த்தைகளையும் தேவரீர் உமக்கு கீர்த்தனம் பாடக்கூடிய உடைய ஒவ்வொரு பிள்ளையிலும் கூட கர்த்தரை பலப்படுத்தி சகாயம் புரியுங்க. ஆண்டவரே, சகல துதிகன மகிமை உமக்கு உரித்தா இருக்கட்டும். தடங்கள் அனைத்தையும் கூட நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அதை விட்டு விலக செய்யும் பிடிக்கும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக வேறொன்றி பலனொன்றி தலையாகி கிறிஸ்துவின் அன்பில அவர்களை வேறொன்றி வளர கர்த்தர் உதவி செய்யும் பிடிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தினால் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமீன். இந்த வேளையிலே உங்கள் அனைவரும் கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை நான் வரவேற்பை தெரிவித்து வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த கூட்டத்துல உங்கள் யாவருடைய பங்கேற்பை உண்மையிலே எங்களை யாவரும் கூட மகிழ்ச்சிக்குள்ளாக ஆழ்த்துகிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரும் ஆஸ்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறவிருக்கிற ஒவ்வொரு நபர்களும் நான் அவர்களை வாழ்த்துகிறேன். ஸ்ரீநிதி, ஜஸ்மின் சாமிதாஸ், உஷானி சிவகுமார், ஜோவன், ஜோய், டோரத்தி ஜேசன், ரோசன், ரோசி, அபிடெசரி அண்ட் பவனிஷ் அவர்களை நான் இந்த வேலையிலே அவருடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வேலையில என்னுடைய மகள் ஸ்டெப்னி அவர்கள் வழி நடத்துவாங்க. நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இணையதளத்தில் கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இளம் பேச்சாளர்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் வண்ணமாக நாம் பாடல் ஆராதனைக்கு கடந்து செல்வோம். ஆரம்ப பாடலை ஸ்ரீனிதா பாட அழைக்கிறேன். இவர் இந்தியாவை சேர்ந்தவர். இவருக்கு வயது 13. இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் மகேந்திர முருகன் மற்றும் ஆண்டி மகாலட்சுமி அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். சோத்திரம் எல்லாத்துக்கும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளற்ற வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில்
துன்பப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென். பாடலை பாடிய சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து நாம் வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம். தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 - 9 வரை. இந்த வேத பகுதியை ஜெஸ்மினா சாமிராஸ் வாசிப்பாங்க. இவருக்கு வயது 10. இவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் சாமிராஸ் மற்றும் ஆண்டி சுபோதினி அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். ஜூம் ஊடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். கேக்குதா? கேக்குது ஜெஸ்மின். இன்றைய வேத வாசிப்புக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட அதிகாரம் நீதிமொழிகள் 1, 8 மற்றும் 9 வசனங்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமாக முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். ஆமேன். ஆமேன். வேத பகுதியை வாசித்த சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆரம்ப ஜபத்திற்கு கடந்து செல்வோம். இந்த ஜபத்தை ஏறிடுவதற்கு உஷானி சிவகுமாரி அழைக்கிறேன். இவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். இவருக்கு வயது 14. இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் சிவகுமார் மற்றும் ஆண்டி கோகிலா அவர்கள். ஜப குறிப்பை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக இளம் பேச்சாளர்கள் நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கவும். இரண்டாவதாக இன்றைய நாளிலே தேவ சேவையை பகிர்ந்து கொள்ள வருபவர் சகோதரி டாரத்தி ஜேசன் அவருக்காகவும், மூன்றாவதாக ஆகாஷ் உடல் நலத்திற்காகவும், இறுதியாக COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கவும். இந்த நேரத்தை உஷானி அவரிடம் ஒப்படைக்கிறேன். Let's pray. Our Father in heaven, thank you for this beautiful day that you have given us. Thank you for giving me this beautiful opportunity to pray in this program. And I ask your all blessings in the name of Jesus Christ. Bless the poor and cure the sick, God. Help the children who are doing the program today, and help the Dorothy Jason who is preaching today, and the sick people who did not attend this program. In Jesus' name I pray, amen. ஆமேன். ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. இவ்வேளையில் நம் மத்தியில் ஒரு விசேஷ பாடல் உண்டு. இந்த பாடலை பாடுவதற்கு ரோசியை அழைக்கிறேன். இவருக்கு வயது 7. இவர் யூகேவை சேர்ந்தவர். இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் ராஜசேகரன் மற்றும் ஆண்டி மெர்லின் அவர்கள். ஜோயன் ஜாய், நீங்க சர்மன் முடிஞ்சு ஸ்பெஷல் சாங் பாடுவீங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தை ரோசியிடம் குறிக்கிறேன். Wait, they didn't. I want to just sing one. Yeah, you're singing now. Yeah. Did I do it? Say hello, everybody. Oh.
மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விழாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விழாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜலத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜலத்தை மூடுதே. விழாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விழாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சு, என் மூச்சு, என் சொல்ல, என் செயல கலந்திருக்கீங்க. என் நினைவு, என் நடத்தை, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சு, என் மூச்சு, என் சொல்ல, என் செயல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தைய, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாத பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாத பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜலத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜலத்தை மூடுதே. விழாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விழாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அமேன். மன்னிக்கவும், ரோசி பெற்றோர்களின் பெயர் அங்கிள் மோகன் மற்றும் ஆன்டி ரோசி அவர்கள்.
கியூட்டாக பாடலை பாடிய சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. இவ்வேளையில் நமது பிள்ளைகள் மனன வசனத்தை சொல்ல இருக்கிறாங்க. மனன வசனத்தை சொல்வதற்கு முதலாவதாக ஹெஞ்சலின் ஜோயானா வயது 12, எல்வின் ஜோஹன்சன் வயது 8 மற்றும் எட்வின் ஜோஹன்சன் வயது 4. இவர்களுடைய பெற்றோர்கள் டாக்டர் ரமேஷ் பிரான்சிஸ் மற்றும் ஆன்டி கிரேஸ்லின் பிரான்சிஸ் அவர்கள். இவர்கள் இயேசுவின் உவமைகள் Parable of Jesus பற்றி மனப்பாடமாக சொல்ல இருக்கிறார்கள். இந்த நேரத்தை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். Angeline. Pastor, அந்த screen share பண்ண முடியுமா Pastor? Okay, Professor Ramesh Francis, shall I make you co-host then? Okay, Pastor. Okay, you're co-host now. Go ahead, carry on, Professor. Hello everyone, greetings to you all in the name of Jesus. I thank God for this opportunity. Now we are going to speak about the parable of the sower. The title of this parable is A Sower and the Sower. This parable is found in 3 books: Matthew 3:13, 1 to 9, Mark 4:1 to 20, Luke 8:4 to 15. By the parable of the sower, Jesus illustrates the things of heaven. In this parable, as the sower sowed, the seeds fell on 4 different places. Number 1, by the wayside. Number 2, on stony places. Number 3, among the thorns. Number 4, on good ground. By the wayside. As he sowed, some fell on the wayside, and the birds came and ate them. On stony places. Some fell on stony places where they didn't have much soil, and they immediately sprang up because they had no depth of soil. But when the sun was up, they were scorched, and because they had no root, they were withered away. So, among thorns, some fell among thorns, and the thorns sprang and choked them. On good ground, but others fell on good ground and yielded a crop, some 100-fold, some 60, some 30. The hidden message in the parable of the sower. By the Sea of Galilee, a group of people had gathered eagerly to see and hear Jesus. Beside the sea, there was a beautiful plain of Gennesaret. Beyond there were hillsides, and upon hillsides and plains, both sowers and reapers were busy, casting seeds and harvesting. Looking upon this scene, Jesus gave this parable. In this parable, the sower that soweth the good seed represents the Son of Man, Jesus Christ. Christ had come not as a king, but as a sower, not to establish kingdom, but for the scattering of seed. The seed represents the word of God. Every seed has in itself a germinating capacity. In it, the life of the plant is enfolded. So, there is life in God's word. In John chapter 6, verse 63, Jesus says, "The words that I speak unto you, they are spirit and they are life." The seed sown by the wayside represents the word of God as it falls upon the heart of an inattentive hearer. Men hear the word but understand it not. They do not realize that it applies to them, and they do not realize their need or their danger. As the birds are ready to catch up the seeds from the wayside,
So is Satan ready to catch away the seeds of the truth from from the soul. The seeds that fell on the stony places represents he that hears the word and receives it with joy, yet they have no root in themselves, and so remain only for a time. Afterward, when tribulation or persecution arises for the word's sake, immediately they stumble. Matthew chapter 13, verse 20 and 21. The seed sown upon the stony ground finds little depth of soil. The plant springs up quickly, but the root cannot penetrate the rock to find nutrients to sustain its growth, and soon it perishes. Like some people, when they hear the word of God, they receive it and they rejoice in it. But they rejoice in it only for a season when life moves smoothly with them. They may even appear to be steady Christians, but when tribulation or persecution arises for God's word, they will stumble. The seeds that fell on the thorns represents he that receives the word of God with the care of this world, and the deceitfulness of riches choke the word, and it becomes unfruitful. Matthew chapter 13, verse 22. Cares, riches, pleasures, all are used by Satan in playing the game of life for the human soul. 1 John chapter 2, verse 15 and 16 says, Love not the world, neither the things that are in the world. If any man love the world, the love of the Father is not in him. For all that is in the world, the lust of the flesh, and the lust of the eyes, and the pride of life, is not of the Father, but is of the world. The seeds that fell on the good ground represents he that hears the word and accept it, and bear fruit, some 34, some 60, and some 100. Matthew chapter 13, verse 23. The ones that fell on the good ground are those who, having heard the word with a noble and good heart, keep it and bear fruit with patience. Luke chapter 8, verse 15. The good heart in a believing heart, one that lives faith in the word of God. 1 Thessalonians chapter 2, verse 13 says, The good ground hearer receives the word, not as the word of men, but as it is truth, the word of God. Christ object lesson. Those who, having heard the word, keep it, will bring forth fruit in obedience. The word of God received into the soul will be manifest in good works. Its results will be seen in a Christ-like character and a Christ-like life. When Christ's character is reproduced in our nature, we shall bring forth the fruits of the Spirit. Some 30, some 60, and some 100. Amen. ஆமென். படத்தோடு மனன வசனங்களை சொன்ன சகோதரர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ரேயா வயது 14 மற்றும் எட்ரியல் வயது 10. இவர்களுடைய பெற்றோர்கள் அங்கிள் அனீப் ஜெயச்சந்திரன் மற்றும் ஆண்டி பிரியா அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். Uncle, Pastor, can you hear us? Yes, we can hear you loud and clear. Carry on. I thank God for giving us this opportunity. I'm going to recite Psalms 119, verses 1 to 10. Blessed are the undefiled in the way who walk in the law of God. Blessed are they that keep his testimonies and seek him with their whole heart. They do not do iniquity, they walk in his ways. Thou hast commanded us to keep thy precepts diligently. Oh, that my ways were directed to keep thy statutes. Then shall I not be ashamed when I look into all thy commandments. I will praise you with uprightness of heart when I have learned thy righteous judgments. I will keep thy statutes. Oh, forsake me not utterly. Wherewith the laying man cleanses his by taking heed according to thy word. With my whole heart have I sought thee. Oh, let me not wander from thy commandments. And Psalms 117. Oh, praise the Lord, all ye nations. Praise him, all ye people. For his merciful kindness is great toward us,
and the truth of the Lord endureth forever. Praise ye the Lord. Amen. I thank God for giving us this opportunity. I'm going to be reciting Psalms 119 verses 1 to 20. Blessed are the undefiled and they who walk in the law of the Lord. Blessed are they who keep his testimonies. They do not do any iniquity, they walk in his ways. Thou hast commanded us to keep thy precepts diligently. Oh, that my ways were not directed to keep your statutes. Then shall I not be ashamed when I look into all thy commandments. I will seek thee with uprightness of heart when I shall have thy righteous judgments. O do not forsake me utterly. How can a young man cleanse his ways? By taking heed according to thy word. With my whole heart have I sought thee. O let me not wander from thy commandments. Thy word have I hidden in my heart that I may not sin against thee. Blessed are you, O Lord, teach me your statutes. With my lips have I declared all the righteous judgments of thy mouth. I have rejoiced in the way of thy testimonies as much as in all thy riches. I will meditate upon thy precepts and contemplate your ways. I will delight myself in thy statutes and not forget thy word. Deal bountifully with thy servant that I may live long and keep thy word. Open thou my eyes that I may see wondrous things out of thy law. I am a stranger now, do not hide thy commandments from me. My soul clingeth for your judgments at all times. Psalms chapter 23. The Lord is my shepherd, I shall not want. He makes me to lie down in green pastures. He leads me beside the still waters. He restores my soul in the paths of righteousness for his name's sake. Yea, though I walk through the valley of shadow of death, I shall fear no evil. For thy rod and thy staff, they comfort me. Thou preparest the table before my enemies, and anoint my head with oil, and my cup shall runneth over. Surely his goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. Psalms 150. Praise ye the Lord. Praise God in his sanctuary. Praise him in the firmament of his power. Praise him for his mighty acts. Praise him according to his excellent greatness. Praise him with the sound of the trumpet. Praise him with the psaltery and harp. Praise him with the cymbals, and praise him upon the high sounding cymbals. Praise him. Let everything that hath breath praise the Lord. Praise ye the Lord. Psalms 91. Psalms 91. He who dwells in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God, in Him will I trust. Surely He shall deliver thee from the snare of the fowler and from the noisome pestilence. He shall cover thee with His feathers, and under His wings shalt thou trust. His truth shall be thy shield and buckler. Thou shalt not be afraid for the terror by night, nor for the arrow that flieth by day, nor for the pestilence that walketh in darkness, nor for the destruction that lays waste at noonday. 1,000 shall fall at thy side, and 10,000 at thy right hand, but it shall not come nigh thee. Only with an eye shalt thou behold and see the reward of the wicked. Because thou hast made the Lord, which is my refuge, even on the Most High. Even on the Most High. In your dwelling place. You shall tread upon the lion, and you shall no evil shall befall thee, nor shall any plague come nigh thy dwelling. Only he shall set his angels upon thee, for he shall give in charge of his angels upon thee to keep thee in all thy place. They shall bear thee up in thy hands, lest thou dash thy foot against a stone. Thou shalt tread upon the lion and the adder, the young dragon and serpent shall tremble under thy feet. Because he has set his love upon me, therefore will I deliver him. I will set him on high, because he has known my name. He shall call upon me, and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. With long life will I satisfy him and shew him my salvation. Amen. ஆமென். மன்னன வசனத்தை சொன்ன சகோதரிகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ஆஸ்தின் துரை, வயது 15. பெற்றோர்கள் அங்கிள் சார்ல்ஸ் ஆப்ரஹாம் மற்றும் ஆன்டி செல்வி அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். Sostram. Psalm chapter 119 from 129 to 176. That assurance are wonderful, therefore that my soul gave them. The entrance of the word giveth light, it giveth understanding unto the simple. I opened my mouth and panted for a long for the I
I opened my mouth and panted for a long for the commandments. Look thou upon me and be merciful, and look thou upon me and be merciful unto me, as thou usest to do, and those that love him. As thou usest to do, and those that love him. Look thou order my steps in the word, and let not any and order my steps in the word, and let not have iniquity, and order my steps in the word, and let not any iniquity have dominion over and let not iniquity dominion over me. And let not dominate over me. Dominate over me. Deliver me from the oppression of man. So will I deliver me from the oppression of man. So will I keep thy precepts. Make thy face deliver me oppression. So will I keep thy precepts. Make thy face to shine upon thy servant, and teach me thy statutes. Rivers of water run down minus, because they give rivers of water run down minus, because they give not thy law. Righteousness of the O Lord, upright are the and upright are the judgments. That judgment thou hast commanded. Righteousness and very fulfill my zeal consume me, because mine enemies have forgotten thy words. Thy word is very pure. Therefore thy word is verified. Therefore thy servant loveth it. I am small and despised, yet do I not forget thy precepts. Thy righteousness is an everlasting mercy, and thy law is a truth. The righteousness of the testimonies is everlasting. Give me understanding, and I shall live. I cried with my whole heart, hear me, O Lord. I cried with my whole heart, hear me, O Lord. I will keep the statutes. I cried unto thee, save me, and I shall keep the testimonies. I prevent downing of the morning, and I hope in thy word. Mine eyes fail forth, mine eyes prevent the night watches, that I might meditate in thy word. Hear my voice according unto thy loving kindness. O Lord, quicken me according to the judgments. They neither follow after mischief. They are far from thy law. Thou art near, O Lord, and all the commandments are true. Concerning the testimonies, I have known of old that thou hast founded them forever. Consider mine affliction and deliver me, for I do not forget the law. Plead my cause and deliver me, quicken me according to thy word. Salvation far from the wicked, for the sick, not thy statutes. Great are tender mercies. Greater than mercies, O Lord, quicken me according to the judgments. Many are the persecutors, and was good, because they keep not thy word. Consider how I love thy precepts. Quicken me, O Lord, according to thy loving kindness. Thy word is true from the beginning, and every one of the righteous judgments endureth forever. Princes have persecuted me without a cause, but my heart standeth in awe of thy word. I rejoice at the word, as one that findeth great spoil. I hate and abhor lying, but thy law do I love. 7 times a day do I praise thee, because of the righteous judgments. Great peace have they which love thy law, and nothing shall offend him. Lord, I hope for the salvation, and done the commandments. My soul I kept the testimonies, and I love them exceedingly. I have kept the precepts. And testimonies, for all thy ways are before thee. Let my cry come near before thee. O Lord, give me understanding according to the word. Let my supplication come before thee. Deliver me according to the word. My lips shall utter praise when thou hast taught me thy statutes. My tongue shall speak of thy word, for all the commandments are righteous. Let thine hand help me, for I chosen thy praises. I have no longed for the salvation, O Lord, and thy law is my delight. Let my soul live, and it shall praise thee, and let thy judgments help me. I have gone astray like a lost sheep. Seek thy servant, for I do not forget the commandments. Thank you. Amen. ஆமென். மனன வசனத்தை சொன்ன சகோதரனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ஜோஸ்வின் நரேஷ், வயது 8,
பெற்றோர்கள் அங்கிள் முனியாண்டி மற்றும் ஆண்டி சாந்தி அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். ஜோஸ்வின், அப்பா பேர் வந்து மன்னிக்கவும், அப்பா பேர் சுரேஷ்குமார் மற்றும் ஆண்டி விக்டோரியா ஷோபினா அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். கர்த்தருக்கு சோசம் உண்டாதாக. 10 கற்பனைகள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 17 வரை. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாரோ விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேமிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சுள்ள தேவனாய் இருந்து என்னை பார்க்கிறவனை குறித்து பிதாக்களது அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறதா இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனையை கை கொள்வர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறதா இரக்கம் செய்கிறதா இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணே அவங்க இருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணே வழங்குவதையும் தந்தி அமர்விதார். ஒரு நாளே பரிசுத்தமாய் ஆசிரிக்க நிற்பாயாக. ஆனாலும் நீ வேலை செய்து உன் கிளையெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்நாள். அதில் நீயானாலும் உன் குமாரனாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனாலும் உன் வாசல் நிற்கிற அந்நியனாலும் யாரும் வேலை செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்ய இருப்பாயாக. விபச்சாரம் செய்ய இருப்பாயாக. களவு செய்ய இருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறன் வீட்டை இச்சாதிருப்பாயாக. பிறன் மனைவியையும் அந்த வேலைக்காரனையும் அந்த வேலைக்காரனையும் அந்த எருதையும் அந்த கழுதையும் பின்னுமையாக இச்சாதிருப்பாயாக என்றான். ஆமென். ஆமென். 10 கட்டளைகளை மனப்பாடமாக சொன்ன சகோதரனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக கீதன்யா, வயது 13, பெற்றோர்கள் அங்கிள் முனியாண்டி மற்றும் ஆண்டி சாந்தி அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். கேக்குதா? கீதன்யா கேக்குது. கேக்குது கீதன்யா, கேரி ஆன். கூடி வந்த அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்றைய நான் கூறப்போகும் முதலாவது வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அடுத்ததாக சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவரை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்ததாக சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் நீதியின் பாதையில் நடக்கிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். ஏனெனில் என்னோடு கூடிரும். உமது தேவனே என்னோடு கூடிரும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீரே எனக்கு ஒரு பந்தயத்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயாலே அபிஷேகம் செய்யும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் முன்னே தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
அடுத்ததாக சங்கீதம் 34வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கருத்தினாலே உன்னை நான் தாங்குவேன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்க. இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் எதுவும் இல்லை. ஆமேன். ஆமேன். மனன வசனங்களை சொன்ன சகோதரியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக அக்ஷிதா பிரதீப், வயது 6, பெற்றோர்கள் அங்கிள் பிரதீப் மற்றும் ஆன்டி கிருஷ்ணமலர் அவர்கள். இவர் போயம் ஆன் டைட்டில் ஆஃப் காட்ஸ் சைல்ட் பற்றி மனப்பாடமாக சொல்ல இருக்கிறார். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். I am a child of God. I am a child of God, and He has sent me here, has given me an earthly home with parents kind and dear. Lead me, guide me, walk beside me, help me find the way. Teach me all that I must do to live with Him someday. I am a child of God, and so my needs are great. Help me to understand His words before it grows too late. Amen. ஆமேன். மனன வசனத்தை சொன்ன அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றி. போயம் சொன்ன சகோதரியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இளம் பேச்சாளர்கள் நிகழ்ச்சியின் உச்சக்கட்டத்திற்கு வந்திருக்கோம். ஆம், தேவ செய்தியை கேட்கும் நேரம் இது. இவ்வளவு நாளாக சகோதரர்கள் பேசி கேட்டிருக்கிறோம். இன்று முதல் முறையாக ஒரு சகோதரி பேச கேட்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இளம் பேச்சாளர்கள் கூட்டத்தில் இன்று தேவ செய்தி பகிர்ந்து கொள்ள வருபவர் டாரதி ஜேசன் அவர்கள். இவர் கடா மலேசியாவை சேர்ந்தவர். இவருடைய வயது 15. இவர் பாயா பசார் லூனா செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் ஜேசன் மற்றும் ஆன்டி ஆன் ஃப்ளாரன்ஸ் அவர்கள். இன்று இவர் பேச போகிற தலைப்பு புரிந்து கொள்ளுதல், அறிக்கையிடுதல், அர்ப்பணிப்பு, இரக்கம். 4C, comprehend, confession, commitment, compassion. இந்த நேரத்தை சகோதரி டாரத்தியிடம் படைக்கிறேன். அனைவருக்கும் சோஸ்திரம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது டோரித்தி, கேரி ஆன். முதலாவதாக நம்ம ஒரு ஜெபம் எடுப்போம். அன்புள்ள பிதாவே, எனக்கு அன்றி ஆண்டவரே, இயேசப்பா அதுக்காக அன்றி கர்த்தாவே, இது அருமையான நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. இதோ பல இடங்கள ஆண்டவரே, பல பேர் கஷ்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, இதோ உங்களுடைய பிள்ளையாக எங்களை ஆண்டவரே உங்களுடைய ரத்த கொட்டைக்குள்ளார ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வந்து கிருபைக்காக அன்றி ஆண்டவரே. ஏசப்பா இதோ கர்த்தாவே, இப்பொழுது தேவ செய்தி வழங்க வைக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா அடியின் மூலமாக ஆண்டவரே நீர் பேசி ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க தரவிருக்க இந்த தேவ செய்தி ஆண்டவரே என் மூலியமாக நீங்க சொல்லி இதோ உங்களுடைய ஊழியத்துக்கு தயாராகும் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறேன். அப்பா இதோ ஆண்டவரே, இப்பொழுது வருதலும் ஒவ்வொன்றுமான என்னுடைய வார்த்தையாக இல்லாமல் ஆண்டவரே நீர் என் மூலியமாக பேசுமாறு அன்பின் தேவனாக பிதாவே, ஆமீன். ஓகே, இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பின் பெயர் 4C. அக்கா சொன்னது போலவே காம்ப்ரிஹென்ஷன், கன்ஃபெஷன், கமிட்மெண்ட், கம்பேஷன். ஓகே, இத பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையை பார்ப்போம். யோவான் 6வது அதிகாரம் வசனம் 1-14. யாராவது படிக்க முடியுமா? தமிழ்ல, இங்கிலீஷ்ல இருந்தாலும் பரவாயில்ல.
யோவான் 6வது அதிகாரம் வசனம் 1-14. யாராவது வாலண்டியர்ஸ்? சரி, அப்படி யாராட்டி நானே படிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு தபேரியா கடல் எனப்பட்ட கலீலியா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரயுத்தரமாக, இவர்களில் ஒருவனும் கொஞ்சம் கொஞ்சமும் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்தியில் இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து சோஸ்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இறந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளிலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிற தீர்க்கதரிசி என்றார்கள். இந்த கதையிலிருந்து ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசு பிரசங்கம் செய்த இடத்துக்கு எடுத்து போயிருக்கான். ஏன் எடுத்து போயிருக்கான்? அவன் இயேசு பண்ற கூட்டம், இயேசு நடத்துற அந்த கூட்டம் எவ்வளவு நேரம் ஆகும், பசிக்குமா இல்லையான்னு தெரியாம அவன் என்ன பண்ணிருக்கான், 5 அப்பங்களையும் 2 மீனையும் எடுத்து போயிருக்கான். அங்க நம்ம கதையில படிச்சோம்ல, நிறைய பேருக்கு சாப்பாடு எடுத்து ஆர்டர் கேட்கும் போது அந்த சின்ன பையன் கிட்ட இருக்கிறத அவன் அந்திரையா கேட்டிருக்காரு. அந்த பையன் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல. அதே சமயத்துல நான் சாப்பிட்டுட்டு மிச்சம் வேணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லல. நான் சாப்பிட்டேன்னா மிச்சம் சாப்பிட்டேன்னா மத்தவங்களும் கொடுத்தேன்னா நான் என்ன சாப்பிடுறது அப்படின்னு சந்தேகிக்கல. அவன் என்ன பண்ணானா, அவன் கிட்ட இருக்கிறத முழுமையா கொடுத்தான். என்னத்து கொடுத்தான்? 5 அப்பத்தையும் 2 மீனையும் அப்படியே கொடுத்துட்டான். அவங்க கிட்ட இருக்கிறதே கொஞ்சோடு தான். 5 அப்பம்னா இது இவ்வளவுதான் இருக்கும், ஒரு ஆள் சாப்பிடவே முடியும். இப்ப 5 அப்பம் 2 மீன் அவனுக்கு சாப்பிடவே ஃபுல்லா ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும். அது அப்படியே இயேசு கிட்ட கொடுத்துறாராம். அப்ப இந்த கதையில நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க கிட்ட இருக்கிறத ஃபுல்லா ஆண்டவர் கிட்ட கொடுத்த பிறகு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு மத்தவங்க கொடுத்தாரு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த பையன் கிட்ட இருக்கிற அந்த 5 அப்பங்கள் 2 மீன் போல நம்மளுக்கும் குட்டி குட்டியா திறமைகளும் தாளந்தும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த திறமைகளையும் தாளந்தையும் இந்த ஃபாசி மூலியமா மத்தவங்க ஃபாசி பயன்படுத்தி நம்ம கிட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஃபாசினா என்னது? சொன்னல காம்ப்ரிஹென்ஷன், தமிழ்ல என்னன்னா புரிதல். கன்ஃபெஷன் அப்படின்னா அறிக்கையிடுதல். கமிட்மெண்ட் அப்படின்னா அர்ப்பணிப்பு. கடைசியா கம்பேஷன், இரக்கம். 3மே செயல்களா இருக்குது. இரக்கம் மட்டும் ஏன் நான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற தாளந்த நம்ம என்னத்துக்கு வச்சிருக்கோம்? நம்ம கிட்ட இருக்கிற தாளந்தோட நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். எதுக்கு எனக்கு திறமைகள் இருக்குது? ஏன் எனக்கு உதாரணத்துக்கு எனக்கு ஏன் பாடுற திறமை இருக்குது, எனக்கு ஏன் பேசுற திறமை இருக்குது, எனக்கு ஏன் படிக்கிற திறமை இருக்குது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அத ஆண்டவருக்கு நம்ம அறிக்கையிடணும். நம்ம கிட்ட எவ்வளவு, ஆண்டவரே
என்கிட்ட இருக்கிற திறமை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். அதுக்கப்புறம் அர்ப்பணிப்பு. ஆண்டவருடைய மகிமைக்கென்றும் ஊழியத்துக்குன்னும் நம்ம அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே இதோ இந்த பாடுற உதாரணத்துக்கு பாடுற திறமை இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவருடைய மகிமைக்கென்று நம்ம ஸ்பெஷல் சாங் பாடலாம், சாங் சர்வீஸ் பண்ணலாம். அப்புறம் சில பாடல்கள் கூட உருவாக்கி இருக்காங்க. அதே போல கடைசியா பாத்தீங்கன்னா கம்பேஷன், இரக்கம். இந்த 3 சீயும் நம்ம பண்ணிட்டு என்ன சி? புரிதல், அறிக்கையிடுதல், அர்ப்பணிப்பு. இந்த 3 சீயும் நம்ம செய்து வந்தோம்னா கீழே கடைசியா சொன்னல கம்பேஷன், இரக்கம். ஆண்டவருடைய இரக்கத்தை நிச்சயமா நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையில யார் யாருக்கெல்லாம் தேவனுடைய இரக்கத்தை அனுபவிச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு ஒரு அழகான அனுபவம். ஆண்டவர் அவ்வளவு அழகா அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா வழிநடத்திருக்காரு. யாருக்கெல்லாம் ஆண்டோடைய இரக்கத்தை அனுபவிக்கணுமோ, ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளமோ இந்த 4 சீயும் நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தாழ்ந்து வைத்திருக்கோம்னு புரிந்திருக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். கடைசியா ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று அந்த தாளந்துகளை அர்ப்பணிக்கணும். புரிந்ததா? இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஜெபம் செய்யணும். செய்யலாமா? அன்பின் பரலோக தந்தையே, இதோ நேத்துக்கு அன்றி ஆண்டவரே, ஏசப்பா இது இந்த அருமையான செய்தியை கொடுத்துக்க அன்றி ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே, இது ஒரு குட்டி செய்தியாக இருந்தாலும் ஆண்டவரே, இதோ பிள்ளைகளை மனதில் பதியறதுக்கும் ஆண்டவரே, இது ஒரு சின்ன ஃபார்முலா இருந்தா அவங்க வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கும் அவங்க கிட்ட இருக்கிற திறமைகளை ஆண்டவரே உங்களுக்குன்னு அர்ப்பணித்து அவங்க அறிக்கையிட்டு அவங்க புரிஞ்சு அவங்க வாழ்க்கைய உங்களுக்கு அர்ப்பணித்து உங்க ஊழியத்தை செய்யறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்ப அதே சமயத்திலும் கர்த்தாவே இதோ இங்க கலந்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாத பிள்ளை இருக்கிற ஆண்டவரே, அவங்க ஒவ்வொருத்தங்களையும் தொட்டு எடுத்துங்க. அவங்க மூலியமா அவங்க ஊழியத்தை எப்படி செய்யணும்ன்றது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உங்களுடைய ஊழிய திட்டத்தை ஒவ்வொருத்தவங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த மாதிரி கேட்டுக்கொள்ள ஆண்டவரே. ஏசப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய இரக்கத்தை பெறுறதுக்கு நாங்க தகுதி உள்ளவராக உதவி செய்யுங்க. அப்பா இதோ ஆண்டவரே, இந்த கோவிட் காலத்திலும் கர்த்தாவே எவ்வளவோ உங்களுடைய ஊழியத்தை செய்யணும்னு வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருத்தவங்களும் ஆண்டவரே, இது இந்த ஜூம் மீட்டிங்களும் கலந்துருக்கலாம் ஆண்டவரே. அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் ஆண்டவரே பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தாவே. இதோ ஆண்டவரே, இப்போ மன்னன் சொன்ன பிள்ளைகளையும் ஆண்டவரே, பாட்டு பாடின பிள்ளைகளையும் ஜெபம் செய்த பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, அடுத்த நடக்க போற ஒவ்வொரு காரியத்தையும் உங்க பாதப்படி இருக்கிறேன். இயேசுவின் பேர் அழைக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமென். புரிந்து கொள்ளுதல், அறிக்கையிடுதல், அர்ப்பணிப்பு, இரக்கம் 4C என்ற தலைப்பில் நல்லதொரு தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்ட சகோதரி டாரத்திக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரையும் அவர் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம் மத்தியில் மீண்டும் ஒரு விசேஷ பாடல் உண்டு. அந்த பாடலை ஜூயன் ஜாய் பாட இருக்கிறாங்க. இவர் தாய்லாந்தை சேர்ந்தவர். இவருக்கு வயது 14. இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் ஜாய் குட்டப்பன் மற்றும் ஆன்டி கௌரி ஜாய் அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். Good evening, everyone. My name is Joan Joy, and I'm from India, but I live in Thailand. And I'll be playing a song that is also there in Tamil, which is "Anywhere with Jesus." I hope you are blessed by this song.
Thank you. Amen. Anywhere with Jesus I safely go என்ற பாடலுக்கு அருமையாக இசையமைத்த சகோதரனுக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. இவ்வேளையில் கூட்டத்தின் இறுதி ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். இந்த ஜெபத்தை ஏறெடுப்பவர் சகோதரர் பவனேஷ் முனியாண்டி. இவர் மலேசியாவை சேர்ந்தவர். இவருக்கு வயது 10. இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் முனியாண்டி மற்றும் ஆண்டி சாந்தி அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். பவனேஷ். ஜெபம் எடுப்போம். சாமி கத்த ஆசிரியங்க இந்த காலை இந்த மாலைக்கு நன்றி ஏசுப்பா. புதாவே இந்த நாளை கொடுத்துருக்காங்க நன்றி ஏசுப்பா. அப்பா எங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு ஒரு நாள் கூட்டி கொடுத்துருக்காங்க நன்றி ஏசுப்பா. அப்பா என்னத்துல நாங்க பிரசங்கம் கேட்டோம் ஏசுப்பா. அப்பா அந்த பிரசங்கம் நல்லபடியா புரிஞ்சுக்கணும் நடத்து கொடுத்துருந்தேங்க ஏசுப்பா. அப்பா நாங்க பிரசங்கம் சொன்னதுக்காகவும் நன்றி ஏசுப்பா. அப்பா அந்த பிரசங்கம் எங்களுக்கு நல்லபடியா புரிஞ்சுக்கொள்ள நடத்து கொடுத்துருந்தேங்க ஏசுப்பா. நேத்துல கேட்டும் கேட்காம ஏசுப்பா அதுக்கு உதவிச்சு தப்பி ஆமேன். ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே அவரது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் எல்லாம் மறவாதிருங்க. ஆமேன். தேவனாகி பிதாவின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் இன்றைய பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பள்ளிகளோடு கூட இந்த பெற்றோர்கள் பெரியோர்கள் வாலிப பிள்ளைகள் யாவரும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகை செய்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன். ஆமேன். ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரனுக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தை டேடி இடத்தில் ஒப்படைக்கிறேன். ஆமேன். நன்றி. இன்றைய நாளிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையாக இசை வாசித்தவர்கள் ஜோயன் ஜாய் அந்த சேஃப் வித் எனிவே வித் ஜீசஸ் ஐ கேன் சேஃப்லி கோ என்ற பாட் அந்த வயலின் வாசித்தாங்க. அருமையா இருந்தது. அடுத்தபடியாக பாட்டு பாடினவர்கள் ஜெபம் ஏறெடுத்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்றைய நாளிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொண்ட டோரத்தி ஜேசன் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் அருமையான ஒரு தேவ செய்தியை நமக்கு 4C என்ற தலைப்பின் கீழே அவர்கள் பேசினாங்க. புரிந்து கொள்ளுதல், அறிக்கையிடுதல், அர்ப்பணிப்பு, இரக்கம். காம்ப்ரிஹெண்ட், கன்ஃபஸ், கமிட்மெண்ட், கம்பேஷன். உண்மையிலே அந்த 5 அப்பம் 2 மீன் துண்டுகள் வைத்து ஆண்டவர் எப்படி திரளான ஜனங்களுக்கு போஷித்தாரோ, அந்த சிறுவன் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த கூட்டத்தாருக்கு ஆண்டவரை எப்படி போஷிப்பாரு. அந்த சிறுவன் செய்த ஒரு பெரிய ஒரு தியாகம் அவருக்கென்று அது எடுத்துக்கொள்ளாம மற்ற எல்லாருக்கும் அவர் என்ன செய்தாரு, பகிர்ந்து கொண்டாரு. அதுக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறேன். இந்த சிறுவன் உடைய கதை இந்நாள் வரைக்கும் நாம் பேசப்படுகிறோம் என்று சொன்னா அந்த சிறுவன் செய்த ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. அதே போலதான் இன்றைக்கு நீங்கள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் சிஸ்டர் டோரித்தி சொன்னது போல நீங்கள் எல்லாரும் ஆண்டோடைய கரத்துல ஆண்டவரை உங்ககிட்ட இருக்கிறத வச்சு ஆண்டவர் பெருக செய்வார், மேன்மைப்படுத்துவார். சரிங்களா? இந்த அருமையான செய்திக்காக நன்றி. இந்த நாளை தினத்துல பங்கு பெறவிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தயவுசெய்து கவனத்துக்குள் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்லைட்ல பாக்குறீங்க கிங்ஸ்டன் நாளை தினத்துல பாடலை ஆராதனை நடத்திருக்கிறாரு. ரெனிசா, ஆந்தனி டினூரி, ஆட்ரியன் ஷீரோ, யோகராஜ், ஜோயல் ஜேம்ஸ் அவர்கள் தேவ செய்தியை பழங்கிருக்கிறாரு. ஏஞ்சல் அண்ட் கீத் வல்டன் அவர்கள் இந்த நாளை தினத்துல இந்த கூட்டத்துல அவர்கள் பங்கு பெற இருக்கிறாங்க. ஆகையினால தயவுசெய்து இதை நீங்க கவனத்துக்குள் வைத்துக்கொண்டு நாளை தினத்துல நாம் மீண்டும் சந்திக்க வருவோம். இவ்வேளையிலே நம்ம அறிவிப்புகளை கடந்து போகலாம். அறிவிப்புகளை எட்வர்ட் அவர்கள் ஏறெடுப்பார். தேங்க்யூ பாஸ்டர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு ஒரு வல்லமையான பிரசங்கம் இன்னைக்கு.
ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு அதே போல மகள் நம்ம ஸ்டெஃபனி அழகா இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம ஒரு நாளும் அழகா நமக்கு அந்த ப்ரோக்ராம் நமக்கு நடத்தி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு உண்மையாலுமே நமக்கு வந்து ஸ்டீஃபனிக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். பாஸ்டரோட மகள் ரொம்ப அழகா அது எல்லாருக்கும் ரொம்ப ஆசீர்வாதமா எங்களுக்கு இருக்குது. அவங்க இன்னும் இந்த ப்ரோக்ராம் மாத்திரம் இல்ல, இன்னும் பெரிய ப்ரோக்ராம்லனாலும் அவங்கள கூப்பிடுறதுக்கு எல்லாரும் விருப்பமா இருக்கிறாங்க. என்கிட்ட ஒரு பாஸ்டர் இன்னைக்கு அடிச்சு கேட்கிறாரு, பாஸ்டர் பிரதர் அந்த அந்த மலேசியால ஒரு பொண்ணு ஒருத்தவங்க சொல்றாங்களே அது யாரு அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் அது எங்க பொண்ணுதான் அப்படின்னு சொன்னேன். என்னையா உங்க மகளான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் அது எங்க பொண்ணுதான் அப்படின்னு திரும்ப சொன்னேன். அவருக்கு புரியல. என்ன இங்கிலாந்துல இருக்காங்களா, அது மலேசியால நடக்கிற ப்ரோக்ராம். நான் சொன்னேன் அது நம்ம சகோதர பாஸ்டரோட மகதான் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படின்னா பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு பிள்ளைங்க எந்த ஒரு இது இல்லாம அழகா சொல்லிட்டே இருக்கலாம் பிள்ளைங்களை. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் ஸ்டீஃபனிக்கு. இன்னைக்கு பிரசங்கம் பாஸ்டர் அதே மாதிரி சொன்ன மாதிரி என்னன்னாக்க ஒரு 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 பெண் இன்னைக்கு அழகா அந்த ஒரு 15 வயசு ஒரு அழகான இந்த ஒரு மகள் வந்து அழகா பிரசங்கம் பண்ணது அழகான மணிமணியான பாயிண்ட். நேற்றுக்கு ஒரு பிரசங்கம் கேட்டோம், அழகான பிரசங்கம். ஜாஷ்வா தீப்பொறி பிறந்தது. அதே மாதிரி இன்னைக்கும் எப்படின்னாக்க ஒரு ஒரு பிள்ளை இவ்வளவு தூரம் இந்த சின்ன வயசுல எல்லாம் வரவே மாட்டாங்க மேடைக்கு. நாங்கெல்லாம் படிக்கும் போதெல்லாம் சின்ன பிள்ளைங்க ஜோமனசுனா கூட பயப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க. ஆம்பளைங்களே பயப்படுவோம், பசங்களே பயப்படுவோம். ஆனா அழகா இன்னைக்கு வந்து ஒரு பிரசங்கம். இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணு, மலேசியா பொண்ணு, அழகா டோரத்தி இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட்மா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அழகா தைரியம் வேணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் இதை மட்டும் தான் செய்வேன், நான் அதை மட்டும் செய்வேன்னு சொல்லுவாங்க சில பிள்ளைங்க. ஆனா தைரியமா வந்து அழகா பிரசங்கம் பண்ணாங்க. அதனால மகளை வந்து தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவங்களுக்கு வந்து நம்ம ஜெபத்துல, நம்ம தனி ஜெபத்துல எல்லா பிள்ளைங்களும் பாட்டு, வயலின் இன்னைக்கு பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாளும் பிள்ளைங்க வசனம் சொல்றது அழகா பரப்பிட்டு. சிலவங்க நாங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம், சில பேரண்ட்ஸ் ரெகுலரா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உண்மையிலுமே பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.